சொல்லுங்கள். கண்ணில் குத்திவிடாத, வைங்க கீழே வைங்க. இப்போ சொல்லுவோமா, கதை சொல்லுவோமா? ஒரு ஊரில் பெரிய காடா. அந்த பெரிய காட்டில் வாழை மரம், தென்னை மரம், பனை மரம், ஆலமரம், எல்லா மரமும் அந்த காட்டில் இருந்துச்சான். அப்போ அந்த குருவிங்க எல்லாரும் அங்கே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ மழையும் காற்றும் அடிக்கிறதுக்கு அந்த மழை காற்றுல தங்குவதற்கு அந்த குருவியெல்லாம் இடம் தேடிச்சான். இடம் தேடிச்சான். அப்போ இடம் தேடும்போது ஃபஸ்ட்டு போய் அங்கே உள்ள மரத்துகள்கிட்ட போய் நம்ம கேட்போமா அப்படின்ட்டு அந்த குருவியெல்லாம் கத்திக்கிட்டு போய் ஃபஸ்ட்டு என்ன மரம், பனை மரத்துக்கிட்ட கேட்டுச்சான். பனைமரமே நான் மழை காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவியான்னு கேட்டுச்சான். உடனே அந்த மரம் என்ன சொன்னிச்சுன்னா, போ நான் தரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லிருச்சான். அப்புறம் என்ன பண்ணிச்சான், சரிண்ணா அப்புறம் இங்கேருந்து போய் வாழை மரத்துக்கிட்ட கேட்டுச்சான். வாழை மரம் எங்கே இருக்கு? வாழை மரம் தான் இருக்குது. அந்த வாழை மரத்துக்கிட்ட கேட்டுச்சான், வாழை மரமே நாங்கள் குருவியில் தங்குவதற்கு இடம் தருவியா அப்படின்னு கேட்டுச்சான். போ நான் தரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லிருச்சான். நான் அழுதுகிட்டு யாருமே இடம் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இங்கே இருந்து போய் தென்னை மரத்துக்கிட்ட கேட்டுச்சான். தென்னை மரம் எங்கே இருக்கு? தென்னை மரத்துக்கிட்ட கேட்டுச்சான். தென்னை மரம் என்ன சொன்னிச்சான், தென்னை மரமே எங்களுக்கு மழை காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவியான்னு கேட்டுச்சான். போ நான் தரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லிருச்சான். யாருமே தரமாட்டேங்கிறாங்க, சரி ஆலமரத்துக்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னா ஆலமரத்துக்கிட்ட போணுச்சான். ஆலமரம் எங்கே இருக்கு? வெரி குட். அந்த ஆலமரத்துக்கிட்ட போயிட்டு ஆலமரமே நீனாலும் எங்களுக்கு மழை காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவியான்னு கேட்டுச்சான். உடனே அந்த எல்லாம் சொன்ன மரம் சொன்னிச்சான், நான் உங்களுக்கு இடம் தாரேன் அப்படின்னு சொன்னிச்சான். அப்போ என்ன சொன்னிச்சான் அந்த குருவியெல்லாம், ஐயா ஜாலி, கை தட்டுங்க, ஐயா ஜாலி. அப்போ சந்தோஷமாக இருந்துச்சான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுதா, காற்றும் மழையும் அடித்து வேகமாக வந்துச்சான். அப்போ காற்று மழையும் வேகமாக வந்தோடனே அந்த இடமெல்லாம் தரமாட்டேன் மழை காலத்துலன்னு சொன்னிச்சா. அந்த மரமெல்லாம் என்ன செஞ்சிச்சுன்னா வாதெல்லாம் ஒடிஞ்சு கீழே விழுந்துருச்சான். அப்போ அந்த ஆலமரத்தில் போய் குருவி உட்காந்துருச்சா. என்ன பண்ணுச்சா, ஐயா ஜாலி. ஆலமரவாது ஒடியலையா, சந்தோஷமாக இருந்தாங்களாம். சரியா? கதை நல்லா இருக்கா? என்னையா ஆலமரத்துக்கு என்ன சொல்லுவாங்க? நன்றி சொன்னாங்க. எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லுங்க. ஆலமரமே நன்றி, ஆலமரமே குருவிகள் தங்குவதற்கு இடம் கொடுத்ததுக்கு. சரி வாங்க.